நரேந்திர மோடி அரசின் முதல் பொது பட்ஜெட் குறித்து மத்திய இணையமைச்சரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணனிடம் நம் செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை இனி பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பல அம்சங்கள் இருக்கின்றன. அதில் எந்த அம்சங்கள் முக்கியமானதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? முதலாவதாக இண்டஸ்ட்ரியல் காரிடார் சிட்டி ரெண்டெண்ணம் நம்முடைய பகுதிக்கு வந்திருக்குது, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஒன்று சென்னையிலிருந்து பெங்களூர் சொல்லக்கூடிய வழி, இன்னொன்று சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் அந்த பகுதி போகக்கூடிய இரண்டு பகுதிகள் ரெண்டுமே நம்ம இதுக்குள்ளால் வருது. அது ஒரு பெரிய முன்னேற்றம். தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய அவுட்டர் போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் அதில் வர இருக்குது. இந்த ரெண்டும் பிரதானமான அம்சங்களாக நாம் கருதுகிறோம். அதே போல் டிபி பேஷண்ட்ஸ் அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய மருத்துவ நிறுவனம் சென்னையில் வர இருக்குது. அதுவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இது போக நிறைய அம்சங்கள் தமிழ்நாட்டுக்காக இருக்குது. நம்முடைய கலாச்சார முன்னேற்றங்கள் கவனம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக காஞ்சிபுரம், வேளாங்கண்ணி இரண்டு பகுதிகளுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழகம் மிக அதிகமான அளவிலே கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கருதுவது நதிகள் இணைப்புக்காக, அது குறித்து முழுமையாக ஆய்வு செய்வதற்காக 100 கோடி ரூபாய் ஆய்வுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. இது நம்முடைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக வருங்காலத்தில் அமையும்.